விதி உடலை முடக்க நினைத்தாலும் விவேகமும் விடாமுயற்சியும் ஒருவனை விண்ணட்டச் செய்யும் என்பதற்கு நேரடி சான்றாக மாறியுள்ளார் கோவை உக்கடத்தைச் சேர்ந்த 25 வயது இளைஞர் அப்துல்லா அப்ரித். குறைப்பிரசவமாக 6.25 மாதத்தில் பிறந்து உடல் மற்றும் பார்வை குறைபாடுகளுடன் போராடிய அப்துல்லா அப்ரித் தனது முதல் முயற்சியிலேயே UPSC தேர்வில் வென்று சாதனை படைத்துள்ளார். இந்திய அளவில் 942வது இடத்தையும் மாற்றுத்திறனாளிகள் பிரிவில் 2ஆம் இடத்தையும் பிடித்து தனது IAS கனவை நனவாக்கியுள்ளார். நகைப்பட்டறை தொழிலாளியான தந்தை அப்துல் அஜீம் இவருக்கு நிழலாய் துணை இருக்க புத்தகங்களை செவி வழியாக கேட்டு படித்து டெல்லி நேர்முக தேர்வு வரை தனது தாய்மொழியான தமிழிலேயே எதிர்கொண்டு இந்த ஹிமாலய வெற்றியை பெற்றுள்ளார். படிச்சது அரசு உதவி பெறும் பள்ளி சென்ட் மைக்கேல்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன மாதிரி அரசு பள்ளி மாணவர்களும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களும் பெரும்பாலும் தமிழ் மீடியத்தை சார்ந்தவர்களாக தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் இங்கிலீஷ் மீடியம் சார்ந்தவங்களா இருந்தாலும் நம்மளோட திங்கிங்கிறது எப்பவுமே நம்மளோட மதர் லாங்குவேஜ்ல தான் பிரதானமா இருக்கும். மற்ற ரீஜனல் லாங்குவேஜ்லயும் எழுதலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு செட்டப் இருக்கும்போது அதை UPSCயே கொடுத்துருக்கும் போது இதை பயன்படுத்தினா நமக்கு அந்த பயம் பேரியர், எக்ஸாமுக்கான பேரியர் பயம் ரெண்டுமே குறைஞ்சு நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல் காலேஜஸ் அதுலேருந்து நிறைய மாணவர்கள் வரணும்னு நான் ஆசைப்படுறேன் சார். பார்வை குறைபாடும் இருந்ததால் புத்தகங்களை படிக்க முடியாமல் செவி வழியாக கேட்டு மட்டுமே அப்துல்லா படித்து வந்துள்ளார். இவருக்கு கண்களாகவும் கால்களாகவும் மாறியவர் இவருடைய தந்தை அப்துல் அஜீம். ஒரு நகைப்பட்டறையில் கூலி தொழிலாளியாக வேலை செய்யும் அவர் மகனுக்காக பள்ளி, கல்லூரி, பயிற்சி வகுப்புகள் என நிழலாய் தொடர்ந்து பயணித்தார். இப்போல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க சார். சந்தோஷம். ஏன்னா பட்ட கஷ்டத்துக்கு உண்டான பலன் கிடைச்சதுன்னா அப்படின்னா அது ரொம்ப அருமையான ஒரு தருணம் தான் எங்களுக்கு வந்தது. ரிசல்ட் வந்தது வெள்ளிக்கிழமை தான் வந்துச்சு. நாங்கள் ப்ரே பண்ணிட்டு வந்துட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது திடீர்னு டெல்லியிலேருந்து எங்களுக்கு ஃபோன் வந்துச்சு, எங்கள் பையன் பாஸ் பண்ணிட்டு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா எங்கள் வீட்டிலேருந்து சொந்தத்துலேருந்து எல்லாருமே இதாகிடுச்சு. நிறைய பேர் இது படிக்க வைக்க வேண்டான்னே சொன்னாங்க. நான் மீறி இவன் ஆசைப்படுறான்னு சொல்லிட்டு நீயே படி, உனக்கு உண்டான எல்லா இதுவும் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவனுக்கு வேண்டிய ஒரு 6 மாதம் 7 மாதம் போய் சென்னையில் தங்கி வேலையை விட்டு ஒய்ஃபு நான் போயிட்டு ஒய்ஃபு அவங்க அம்மா வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு நான் பையனை கூப்பிட்டு போய் விட்டுட்டு எல்லாம் அப்படி தங்கணும். தடைகளை தகர்த்து தமிழ் வழியில் வென்ற இந்த தன்னம்பிக்கை நாயகனின் வெற்றி சவால்களோடு போராடும் அத்தனை பேருக்கும் ஒரு ஆகச்சிறந்த உத்வேகம். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தீபன் உடன் செய்தியாளர் சுதீஷ்.